அதிக அன்பால் நம்மளுக்கு பிடிச்ச உறவுகளோட நீண்ட காலம் வாழ முடியாது. அதிகமான புரிதல் தான் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும். நம்மளை நம்மளே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் உங்களை புரிஞ்சுக்காதவங்கள பற்றி யோசித்து யோசித்து உங்களை பற்றி மற்றவங்களோட தவறான புரிதலுக்காகவும் எப்போவுமே கண்கலங்கி போகின்றோம். புரிதல் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தொடங்கட்டும். அதுக்கப்புறம் மற்றவங்களோட புரிதலின் தவற சரி செய்யலாம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையை புரிகிறதுக்கு முயற்சிக்கிறதுக்கான வழியை சொல்லலாம். புரிதல் இல்லாத உறவுகள் கூட ரொம்ப காலம் பயணிக்காதீங்க. உங்களால் உங்களோட வாழ்க்கை பிரிவு அப்படின்ற நிறுத்தத்திலேயே முடிஞ்சிடும். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தன்னையே மாற்றிக்கிறவங்க கிடைச்சா அவங்கள ஒருபோதும் தொலைச்சிடாதீங்க. எப்போ நம்மளோட பேச்சுக்கு ஒருத்தர்கிட்ட மதிப்பு இல்லை அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்த விட்டு விலகுங்க. அவங்களே நம்மளை தேடுற அளவுக்கு. விட்டு தர்றதுக்கு தான் ஆள் இல்லை, விட்டு செல்றதுக்கு 1000 உறவுகள் இருக்கு. புரிதலானது இல்லாத நிலைமையில புரிதல் இல்லாத நேசம் நெடு நாட்களுக்கு நீடிக்காது. ஏன்னா அது பகைவரை காட்டிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நேசிங்க, இல்லைன்னா நேசிச்சதுக்கு அப்புறம் அது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டா கோபம் கூட அர்த்தம் உள்ளதா தெரியும், இல்லைன்னா அன்பு கூட அர்த்தமற்றதா தெரியும். புரிதல் இல்லாத மனங்கள் கிட்ட குழம்பி தவிக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. என்ன செய்ய, இப்படிதான் நம்ம கூட பல உறவுகள். புரிதல் இல்லாத இடத்துல ஆணவத்திற்கு இடம் இல்லை. புரிதல் இருக்கிற இடத்துல அடுத்தவங்களோட ஆலோசனைக்கு இடம் இல்லை. அதே மாதிரி புரிதல் இருக்கிற இடத்துல நீயா நானா அப்படின்ற போட்டி இல்லை. புரிதல் இருக்கிற இடத்துல பிரிவிற்கும் இடம் இல்லை. புரிதல்ல தான் அன்பு பூக்களானது அதிகமாக மலருது. அதே மாதிரி அழகாவும் ஆழமாகவும் கூட சில சமயம் அன்பானது மாறுது. எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்கிடுது. எல்லாமே புரிகிற போது வாழ்க்கையானது முடிஞ்சு போயிடுது. புரிஞ்சுக்காத போது புரிஞ்சுக்கிட்டு புன்னகையோட பயணிச்சிருங்க. அன்பானது ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்க செய்யும். நம்மளை புரியாத இடத்துல ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி என்னவோ அவங்க விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு மௌனமா நகர்ந்து செல்றதே சரி. ஏன்னா தவறான புரிதல் இருக்கிற இடத்துல சொல்லப்படுற விளக்கம் கூட அர்த்தமற்றது தான். சொல்றத புரிஞ்சு கொள்றதும் இல்லை, புரிய வைக்கிறதுக்கு நேரம் தர்றதும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேர்கிட்ட சில விஷயத்த புரிய வைக்க கஷ்டப்படுறதை விட சிரிச்சுட்டு கடந்து செல்றதே நம்மளோட எதிர்காலத்துக்கு சிறப்பானது. அதனால உங்களை புரியாதவங்களை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு கலங்குறதையும் விட்டுட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தர் அப்படின்னாலும் அவங்க கூட அன்பா இருக்க பழகிக்கோங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கையானது வசந்தமாகும். இந்த மாதிரி பல தருணங்களை வாழ்க்கையில நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. அதிக அன்பால் நம்மளுக்கு